தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். காலப்பட்டி மண்டலிருந்து வந்திருக்கிற பாபுக்கு பேரு 83வது வருஷத்துலேருந்து பிஜேபியில் இருக்கிறேன். 91 எனக்கு ஒரு வீட்லேயே ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி 95லேருந்து 2000 வரைக்கும் பிஜேபி போயிட்டு இருந்தேன். பிஜேபியில் எல்லாம் கோஷ்டி தகராறு, அதனால எந்த கட்சிக்கும் போகாமல் வீட்டோடு இருந்தேன். நரேந்திர மோடி அவர்கள் 2014 வந்த பின்னாடி மறுபடியும் பிஜேபிக்கு எலெக்ஷன் மட்டும் வேலை செஞ்சேன். அப்புறம் அண்ணாமலை வந்த பின்னாடி தான் பிஜேபிக்கே போனேன். அனைத்து நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டேன். அதுக்கு பின்னாடி தாய் கழகமான RSS நிகழ்ச்சிக்கு மட்டும் எல்லாம் போவேன். இப்போ அண்ணாமலைக்கு கோஷ்டி தகராறு, அண்ணாமலையவே கட்சியிலிருந்து விலக பார்த்தாங்க. அதனால வீதி லீடர்ஸ் அமைப்பில் வந்திருக்காரு. எனக்கு 73 வயசு ஆச்சு. காலப்பட்டி கோயம்புத்தூர் மண்டலத்திலிருந்து வந்திருக்கேன். இருந்தாலும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கட்டும், மாறுவோம் மாற்றுவோம்ங்கிற ஒரு உத்வேகத்தை நாம் கொடுக்கணும். தமிழகத்தை மாற்றுவதற்காக அண்ணாமலை வந்திருக்காரு. அவருக்கு உறுதுணையை நாம் இருக்க வேண்டும். என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன். நான் வர்ற இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு போதை இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்குறோம். இப்போ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லையே கவர்ச்சிக்கும் வேலைப்பாட்டுக்கு தடியும். ஏன்னா மாற்றத்தை உருவாக்குறதுக்காக வந்திருக்காரு அண்ணாமலை. கவர்ச்சி எடுபடாது. அண்ணாமலை தான் அடுத்த தலைவர். ஆகவே அவர் இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி வர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். மாறுவோம் மாற்றுவோம், மாறுவோம் மாற்றுவோம், அண்ணாமலை தலைமையை ஏற்போம், மாறுவோம் மாற்றுவோம். என் பேர் மணிகண்டங்க. நான் தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷனோட தலைவர். தமிழகம் முழுக்க 38 மாவட்டத்தில் இந்த போதையில்லா தமிழகம் உருவாக்குறதுக்காக வேண்டி அண்ணாமலை அண்ணன் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் படத்தை போட்டு நாங்கள் தமிழகம் முழுக்க 38 மாவட்டத்துலையும் எல்லா மாவட்டத்துலையும் நாங்கள் இதே மாதிரி பலூன் கொடுத்துருக்கோம். வீடு வீட்டுக்கு சந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே மாநாடு போட்டிருக்காரு. மாநாடு போட்டுக்கிறதுக்கு இங்கே எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக பொது விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இலவசம். இது எங்கள் தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷனோட ஸ்பான்சர். எங்களோட வெளிப்படுத்தல் போதையில்லா தமிழகத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து நாங்கள் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்கஹாலிக் அனானிமஸ்லேருந்து வந்திருக்கேன். அந்த அமைப்பு இலவசமாக நடைபெற்றுருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அந்த அமைப்பு. கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல இருக்குது. இது குரூப் தெரப்பி மாதிரி. அதனால் அந்த குடி ஒரு நோய், அந்த நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எங்களால் விடிவு உண்டு அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். இது எடுத்துக்காட்டு மூலியமாக தான் செயல்படுது. இதில் நிறைய குடும்பங்கள் இதுக்கு இலவசமாக அதோட பயன்பெற்று நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி நல்லா இருக்குது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த குடி அவரை மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, குடும்பத்தையும் சேர்ந்து பாதிக்கப்படுது. அந்த குடும்பத்தினருக்கு உண்டான அமைப்பும் ஒன்று இருக்குது, ஆலனான்கிற அமைப்பு. அந்த 2 பேருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேருமே அந்த அமைப்பில் அந்த குடியிலேருந்து வெளியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். இங்கே இந்த மாநாட்டில் போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற அந்த மாநாட்டுக்கு இலவசமாக யாருக்காவது இந்த உதவி தேவைப்பட்டால் எங்களோட ஹெல்ப்லைன் மூலமாக நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மூலிமா யாராவது தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு இலவசமாக எங்களோட உதவியை செய்வோம். பெய்டு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் தான் இந்த அமைப்பு நடைபெறுது. வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. இதுக்கு ஒரு குடி எனக்கு பிரச்சனையாக இருக்குங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான், அதுக்கு அங்கத்தினராக சேர்றதுக்கு ஒரே ஒரு அது மட்டும்தான் வேணும். வேறு எதுவுமே தேவையில்லை. யார் வேணால் இந்த அமைப்புக்கு வரலாம். இலவசமாக அந்த உதவியை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.